சங்கைக்குரிய தாமிரவட்ட ஜமாத்துல் மாசலினுடைய தலைவர் ஆதர் சஃபியுல்லா. கோயில் வைக்கிறதோ கோயில் அவங்க வணங்குறதோ அதை ஏற்படுத்துறது எந்த காலத்திலும் முஸ்லிம்கள் எந்த தடையும் ஏற்படுத்துறது இல்லை, அதில் ஈடுபடவும் மாட்டாங்க. நீங்களும் வாழ விடுங்க. அதற்கு எதிராக நின்று பாடுபடக்கூடிய சகோதரர்கள் யார் என்று சொன்னால் சகோதர இந்து சமுதாயத்தினுடைய நண்பர்கள், அறக்கட்டளையினுடைய பொறுப்பாளர்கள். யார் என்று சொன்னால் வாழும் காலத்தின் நிலை அறிந்து தன்னுடைய வாழ்வை சீராக்கி நூறுல் ஹுதா உலமாக்கள் அறக்கட்டளையின் சார்பாக நடத்தப்பெறக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 1500வது மாபெரும் மிலாது பெருவிழா நிகழ்ச்சிக்கு தலைமையில் இருக்கக்கூடிய சங்கைக்குரிய முகமது அப்தர் அலி இர்ஷாதி அவர்களே, வந்தவர்களை வரவேற்கும் இங்கே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதர மௌலவிகள் ரஹ்மான் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே வாழ்த்துறை வழங்கிய அன்பு சகோதரர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ராமன் அவர்களே, தொடர்ந்து எனக்கு பின்னாலே இங்கே சிறப்பான உரை நிகழ்த்திருக்கின்ற சென்னை மாவட்ட ஜமாத்துல் மாசலினுடைய செயலாளர் கண்ணிமிக்க மௌலவியர் ஹாஃபிஸ் அப்துல் காதர் சிராஜ் அவர்களே, முன்னால் உரையாற்றி அமைந்திருக்கக்கூடிய சமூகத்தினுடைய இன்றைய மக்களுடைய நிலைகளை பற்றி அழகாக சொல்லி அமைந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய தாமிரவட்ட ஜமாத்துல் மாசலினுடைய தலைவர் ஆதர் சஃபியுல்லா அவர்களே, மேடையிலும் முன்னிலையிலும் அமைந்திருக்கக்கூடிய மேன்மைக்குரிய உலமாக்கள் மக்களே, இந்த நூறுல் ஹுதா உலமாக்கள் அறக்கட்டளையினுடைய பொறுப்பாளர்கள். அந்த ஊருக்கெல்லாம் போனால் மைக்கு கொஞ்சம் கூட்டி வைங்கன்னு சொல்லுவோம், இது கொஞ்சம் குறைச்சி வைங்கன்னு சொல்ல வேண்டியது. ஏன்னா அவ்வளோ தெளிவாக மைக்கு எல்லாருக்கும் போய் கேட்குது, அந்த அளவுக்கு சத்தம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனாலே எனக்கு பயணப்பட வேண்டிய ஒரு நிலை, குறிப்பிட்ட நேரத்தில் ட்ரெயினுக்கு போக வேண்டியிருக்கிற காரணத்தினால என் மீது பிரியம் கொண்டு மாவட்ட செயலாளர் அவர்கள் மற்றுமுள்ள உலமாக்கள்லாம் நீ முந்தி பேசிட்டு பெறப்படுங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. நான் இந்த பகுதிக்கு முதலாக வருகிறேன், உங்களை எல்லாம் காண்பதில் ஆனந்தம் அடைகிறேன். அல்லாஹ் தஆலா இந்த சந்திப்பை அவருக்கு பொருத்தமானதாக நான் கேள்விப்படுகிறேன். ஒரு நீண்ட நேரம் பேச வேண்டிய ஒரு தலைப்பு, ஆனால் அதை சொல்வதற்குண்டான சூழல் என்பது இல்லாத ஒரு நிலை, அதற்குண்டான ஒரு சூழல் இல்லாத ஒரு நிலையாக இது அமைந்திருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, வேறறுக்கப்பட வேண்டிய வேற்றுமைகள் என்ற ஒரு தலைப்பு இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற உள்ள ஒரு நிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுங்கிற சஹாபி வந்து கேட்டாங்க, கவனமாக கேளுங்க, மைக்கு ரொம்ப சத்தமாக இருக்கிறதுனால கவனம் திரும்பிடக்கூடாது. நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் கேட்குறாங்க? கேள்வி கேட்ட சஹாபி யாரு? சத்தப்பட்டு சொல்றாங்க, மாஷா அபூதர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு பலவிதமான ஏடுகள் வழங்கப்பட்டிருப்பதாக குர்ஆனில் இருக்கிறது, அந்த ஏடுகளில் என்ன செய்தி இருக்குதுன்னு கேட்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சுஹ்ஃபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏடுகள் வழங்கப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்றானே, அந்த ஏடுகள்ல என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்குதுன்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள், பெரும்பாலும் ஓமானங்கள் உதாரணங்களோடு சொல்லப்பட்டிருக்கும், அதில் உள்ள ஏதாவது ஒரு செய்தியை சொல்லுங்கன்னு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅலல் ஆகிலி அன் யகூன பஸீரன் பிஸமானிஹி. புத்திசாலி யார் என்று சொன்னால் வாழும் காலத்தின் நிலை அறிந்து தன்னுடைய வாழ்வை சீராக்கி கொள்வான், அமைத்துக் கொள்வான். நம்ம வாழ்ற காலம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், இந்த காலகட்டத்தினுடைய நிலை அறிந்து தன் வாழ்வை சீராக அமைத்துக் கொள்ளக்கூடியவன் தான் புத்திசாலி என்று முன் வேதங்களில் ஏடுகளில் சொல்லப்பட்ட செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார். நம்ம வாழக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கிறது, நாம் வாழக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கிறது? சமூகத்துக்கு மத்தியிலே, மக்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்தி, வெறுப்புணர்வை உண்டாக்கி, பகைமையை ஏற்படுத்தி, மதத்தினுடைய வெறியின் பெயரால்
எந்த காரியத்திலும் அவர்களுக்கு மத்தியிலே உள்ள வெறியை உண்டாக்கி சமூகத்துக்கு மத்தியிலே பிளவை உண்டாக்குவதற்குண்டான தீய சக்திகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். நான் ஏதாவது மாத்தமா சொன்னா இல்ல அதிரத்து எங்க ஊர்ல எல்லாம் அப்படி இல்லைன்னா சொல்லிக்கங்க. இன்றைய காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம்? சமூகத்துக்கு மத்தியில், மனிதர்களுக்கு மத்தியிலே மதவெறி, அவர்களுக்கு மத்தியிலே பல்வேறு விதமான காரியங்களை முன்வைத்து பிரிவினை ஏற்படுத்தி எப்படியாவது இவர்கள் பிரிந்து கொண்டு அடிதடியிட்டு சண்டையிட்டு ஒருவருக்கொருவர் பகைமை பாராட்டி அப்படி ஒரு நிலையில் வாழ மாட்டார்களா என்று ஒரு கூட்டம் இயங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதற்கான முயற்சியை பொறுப்பிலே உள்ளவர்களும் ஆட்சியிலே உள்ளவர்களும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய நலனுக்காக சொல்லல, நம்முடைய நலனுக்காக நாம் சொல்லவில்லை. ஆப்பிரிக்காவிலே நைஜீரியான்னு ஒரு நாடு இருக்குது. ஆப்பிரிக்க நாடுகளிலே நைஜீரியான்னு ஒரு நாடு. உலகத்திலே தங்கமும் பெட்ரோலும் அதிகமாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய நாடு நைஜீரியா. தங்கமும் பெட்ரோலும் மிக அதிகமாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு நாடு எந்த நாடுங்க? நைஜீரியா. ஆனால் அந்த நாட்டிலே அதிகமான வன்முறைகள், எப்பொழுது பார்த்தாலும் சண்டைகள், கோஷ்டிகளுக்கு மத்தியிலே மோதல்கள். காரணம் என்னன்னு சொன்னா துவேஷ மனப்பான்மை. இருக்கக்கூடியவர்கள் துவேஷ மனப்பான்மை உண்டாக்கிய காரணத்தினாலே நாட்டிலே பொருளாதார ரீதியாக ஏராளமான தங்கம் உற்பத்தி செய்யப்பட்டாலும், ஏராளமான பெட்ரோல் உற்பத்தி செய்யப்பட்டாலும், அதுவெல்லாம் எவ்வளவு பெரிய, அது கருப்பு தங்கம் பெட்ரோல் என்பது, அப்படிப்பட்ட செல்வ வளம் ஏராளமாக இருந்தும் கூட அந்த மக்கள் நிம்மதியாக வாழ இயலவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய துவேஷங்கள், அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய அந்த வேற்றுமைகள், அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய அந்த வெறுப்புணர்வு தான் அந்த நாட்டிலே நிம்மதி இல்லாத ஒரு நிலை என்பதை பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம கண்முன்னால பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம், நான் ரொம்ப உள்ள போய் பேசல, பக்கத்து மாவட்டங்கிறதுனால தெரியும் ஓரளவு. திருப்பரங்குன்றத்துல அதாவது எங்கேயும் கோயில் வைக்கிறதோ கோயில் அவங்க வணங்குறதோ அதை ஏற்படுத்துறது எந்த காலத்திலும் முஸ்லிம்கள் எந்த தடையும் ஏற்படுத்துறது இல்லை, அதில் ஈடுபடவும் மாட்டாங்க. யாரும் நல்லபடியா செய்யட்டும் தான். இங்க வந்து ஒன்னும் வம்பு பண்ண வேண்டாம், அவ்வளவுதான் நம்முடைய கோரிக்கை. எங்களை வாழ விடுங்க, அதுதானே தவிர யாருக்கும் தொந்தரவு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது என்பதை நம்ம. அதனால்தான் திருப்பரங்குன்றத்திலே கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும், இந்த மக்களுக்கு மத்தியிலே பிளவை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக ஆதிக்க சக்திகள் முயற்சி செய்தாலும் கூட அதற்கு எதிரே நின்று, அதற்கு எதிராக நின்று பாடுபடக்கூடிய சகோதரர்கள் யார் என்று சொன்னால் சகோதர இந்து சமுதாயத்தினுடைய நண்பர்கள். பெருமக்களே, அங்க உள்ள ஒரு முக்கியமான அந்த நீதிபதியே சொல்லியிருக்கிறார், முஸ்லிம்கள்லாம் யாரும் எதிர்த்து நிக்கலையே சொல்லியிருக்கிறார். அவரு கவலை, அந்த கவலை. இவங்க நின்னா பகமை உண்டாக்குறதுக்கு இன்னொரு வாய்ப்பா இருக்குது இல்லையா? அதனால முஸ்லிம்கள் யாரும் எதிர்த்து நிக்கலையே. எதிர்த்து நிற்பவர்கள், மாற்று கருத்து சொல்பவர்கள் யாருன்னா கோயில் அர்ச்சகர். கோயில் அர்ச்சகர் நீதிமன்றத்திற்கு அவர் மனு கொடுத்திருக்கிறார். ஆண்டாண்டு காலமாக இந்த பிள்ளையார் கோயிலுடைய உச்சத்திலே அங்கேதான் நாங்கள் ஏற்றிருக்கிறோம், அதை இந்த வருடமும் நாங்கள் செய்தோம். அதனாலே அப்படிப்பட்ட நிலைக்கு மாற்றமாக இதுவரை ஏற்றப்படாத ஒரு இடத்துல போய் அந்த அளவைக்கல் பக்கத்தில் ஏற்றணும் நீங்க சொல்ல வேணான்னு மனு கொடுத்தது முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம்கள் அல்ல. யார் செய்தார்கள்? சகோதர சமுதாயத்தை சார்ந்தது. அவங்க எல்லாரும் கடை அடைக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம், கடை அடைக்கணும்னு சொல்லி அந்த சங்கிகளுடைய கூட்டம் போய் இந்த திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி உள்ள கடைகளுக்கு எல்லாம் சொல்கிறது, நாங்க இங்க வேலையை பார்த்துக்கிறோம், அண்ணன் தம்பியா தான் நாங்க வாழ்றோம், எங்களுக்கு மத்தியில் எந்த பகைமையும் இல்லை, அதனால நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு வந்தவர்களை காட்டா காட்டி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. பெருமக்களே, ஏன் இதை சொல்கிறோம் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அல்லது ஏற்படுத்த முயற்சிக்கக்கூடிய இந்த வேற்றுமைகளை, இந்த துவேஷங்களை, இந்த மனவெறுப்புகளை அகற்றுவதற்குண்டான வழி என்னவென்று சொன்னால் நாம் எந்த காலகட்டத்திலும் உபகாரமாக வாழ்ந்தால், பிறருக்கு உபயோகமாக வாழ்ந்தால்
மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்தால் நிச்சயமாக இந்த துவேஷங்கள், இந்த வேற்றுமைகள் வேற இருக்கும். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால திருநெல்வேலியில இருந்து நான் பகல்ல ஒரு ட்ரெயின்ல ஏறுறேன். எனக்கு முன்னால அங்க ஏறி நார்கோயில இருந்து ஒரு ப்ரொஃபஸர் அவர்கள், அவங்களும் சென்னைக்கு வர்றாங்க. உள்ள உட்கார்ந்துருக்காங்க. ப்ரொஃபஸர்லாம் தெரியாது. நான் ஏறின உடனே ஒரு புன்முறுவல், சாதாரண பார்த்தவொடனே வாங்க அப்படின்னு ஒரு புன்முறுவல். அவங்க யாருன்னு தெரியாது, என்ன யாருன்னு அவருக்கும் தெரியாது. அதனால அப்படி புன்முறுவல் செய்தவொடனே சரின்னு உட்கார்ந்தாச்சு. நீங்க யாரு என்ன எதுன்னு, நாங்க 2 பேர் மாத்திரம் தான் அந்த கோச்சில் உட்கார்ந்துருக்கோம். இது முன்னால் உள்ள ஒரு ஏசி கோச்சு, நாங்க 2 பேர் மட்டும் தான் உட்கார்ந்துருக்கிறோம். அதனால ஒரு ஆள் விசாரிச்சுக்கிட்டோம். நான் வேலூர்ல ஒரு காலேஜினுடைய பிரின்சிபாலா இருந்தேன். இப்போ நான் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் பரீட்சை கேட்கறதுக்காக போயிட்டு நான் வர்றேன் அப்படின்னு அவரு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் என்னுடைய நிலையை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மதுரை கிட்ட வர்ற நேரத்துல போய் இறங்கி சாப்பாடு வாங்குறதுக்காக அவர் போறாரு. போனா அவர் போயிட்டு வர்றதுக்குள்ள வண்டி பெறப்படுது. என்ன முன்னால உள்ள கோச்சில் இருக்குது. இது வாங்கிட்டு வர்றதுக்குள்ள வண்டி பெறப்பட போச்சு. வண்டி பெறப்பட்டுச்சு, அவர் சாப்பாடு வாங்கல. நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு சொன்னேன், என்னுடைய மாணவர் ஒரு ஆளு திருச்சியில் இருக்கிறார், எனக்கும் மத்தியானம் சாப்பாடு வாங்குறதுக்கு அவர்கிட்ட தான் சொல்லியிருக்கிறேன். அவர் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வருவார். ஐயா உங்களுக்கும் சேர்த்து ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்றேனே, நீங்க சொல்ற இடத்துல வாங்க சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல பரவாயில்லை ஐயா பரவாயில்லைன்னு சொன்னார். இருந்தாலும் கூட சாப்பாடு தேவை. அதே மாதிரி திருச்சியிலையும் வண்டி பெறப்படக்கூடாது, மத்தியான நேரம் தாண்டிடக்கூடாது, பசிக்குமேங்கிறதுக்காக வேண்டி நான் 2வது போன்ல சொல்றேன், தம்பி நான் கூட ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க, ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சாப்பாடு ஒன்று சேர்த்து வாங்கிட்டு வான்னு சொல்றேன். போன்ல சொல்லும்போது அவரு கேட்கிறாரு, மறுக்கல. சரி என்னதை ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். அவர் சொன்ன இடத்துல சாப்பாடு வாங்கி வந்து கொடுத்தாரு. 8 வருஷத்திற்கு முன்னால் நடந்த சம்பவம். அவர் சொந்த ஊர் அவருக்கு வேலூர். குடும்பத்தோடு என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். நான் என்னுடைய குடும்பத்தோடு அவர் வீட்டுக்கு போயிருக்கிறேன். இதுதான் ஒருவருக்கொருவர் சின்ன ஒரு பரிமாற்றங்கள், அன்பினுடைய பரிமாற்றங்கள். ஒரு கிறிஸ்தவ பேரறிஞர் சொல்கிறார், இங்க நம்முடைய தலைவர் அவங்க நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதலை சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு கிறிஸ்தவ பேரறிஞர், அவர் ஒரு நாட்டினுடைய பேரறிஞர் சொல்கிறார், நபிகள் நாயகத்தினுடைய ஒரு 3 பொன்மொழிகளை வாழ்க்கையை நம்ம கடைபிடிச்சா போதும், நம்ம வாழ்க்கையை ஜெயிச்சிடும். நான் அந்த ஆயிரக்கணக்கான பொன்மொழிகளை படித்திருக்கிறேன். அதுல ஒரு 3 பொன்மொழிகளை, அவருடைய வார்த்தைகள் 3 ஹதீசுகளை வாழ்க்கையில பின்பற்றினா போதும், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றேன். அப்படி என்னங்க 3 ஹதீசு ஆராய்ச்சி செய்து அப்படி என்ன 3 ஹதீஸை கண்டுபிடிச்சாருன்னு அவர் சொல்றாரு. முதலாவது ஹதீஸ் அவர் சொல்கிறார், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா. உன் சகோதரனை பார்த்த உடனே ஒரு புன்முறுவல் செய்வதற்கிறது, இது நீ செய்யக்கூடிய ஒரு அறம், ஒரு தர்மம். ஒரு ஆளை பார்க்கிறோம், இந்த இஞ்சிதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிலாம் இல்லாம ஒரு புன்முசு. அப்ப என்ன, நான் வெறுக்கப்படக்கூடியவன் அல்ல, என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாது, நான் உங்களுக்கு நன்மையை நாடக்கூடியவன், என்னால் உங்களுக்கு எந்த தீங்கும் வராது என்பதை உடல் மொழியால் செயலால் சொல்லி காட்டுவதற்குண்டான ஒரு சிறந்த வழி நபிகள் நாயகத்தினுடைய வழி. 1000 செய்திகள் சொல்லும் ஒரு புன்முறுவல் என்று சொல்றார். இந்த ஒரு புன்முறுவல் 1000 செய்திகளை சொல்லும். இந்த கிழக்காசிய நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல, மலேசியால, தாய்லாந்துல, அது மாதிரி புருனையில, இது போல உள்ள நாடுகள்ல எல்லாம் யாருமே அறிமுகம் இருக்காது. லிப்ட் நம்மளும் ஏறுவோம், அவங்களும் ஏறுவாங்க. ஒரு புன்முறுவல் இந்த நடைமுறையில் இருக்கிறது. இது மாதிரி அவர் சொல்கிறார், நபிகள் நாயகத்தினுடைய இந்த வழிகாட்டுதல் தனி மனிதர்களுக்கு மத்தியிலே வெறுப்புணர்வை இல்லாமல்லாக்கும், பகைமையை இல்லாமல்லாக்கும், அன்பு பரிமாற்றத்திற்கு காரணமாகும். நம்ம ஒரு புன்முறுவல் செய்தன்னு வைங்க, அவங்களும் ஒரு புன்முறுவல் செய்தாங்க என்றால் அதற்கு அடுத்து நட்பினுடைய ரீதியாக பேச ஆரம்பித்து விடும். அவர் சொல்கிறார் 3 ஹதீஸ். இந்த சபைக்கு பொருத்தமான இந்த ஒரு ஹதீஸ் தான். இன்னும் 2 ஹதீஸ் சொல்லிட்டாங்க வேணாமாங்க. அவர் சொல்கிறார், ஒரு 3 ஹதீஸ்களை வாழ்க்கையிலே பின்பற்றினார், நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளை பின்பற்றினார், தனி மனித வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய எல்லா விதமான உயர்வுக்குண்டான வாழ்க்கை 3 சிறக்குங்கிறார். தனி மனித வாழ்க்கையில இந்த புன்முறுவலுக்கு பரிமாற்றம், இந்த உடல் மொழியினுடைய இந்த பரிமாற்றம். நீங்க நான் அவங்க மேல பிரியமா இருக்கிறேன், அவங்க மேல வெறுப்பு இல்லை, அவங்க மேல அன்பா இருக்கிறேன், ஒரு பயானும் செய்ய வேண்டாம், ஒரு பேச்சும் பேச வேண்டாம், ஒரு தத்துவத்தையும் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு புன்முறுவல் 1000 செய்திகளை சொல்லும். 2வது சொல்கிறாரு, நபிகள் நாயகத்தினுடைய ஒரு பொன்மொழி,
தன்னுடைய மனைவியினுடைய வாயில் ஒரு கவளம் உணவை ஊட்டுவதை மிகப்பெரிய தர்மம் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம்? புதுசா கல்யாணம் முடிச்சு யாராவது வேணா கல்யாணம் ஊட்டி இருப்பாங்க, அவ்வளவுதான். புதுசா கல்யாணம் முடிச்சு யாராவது வேணா ஊட்டி இருப்பாங்க. ஆனால் நபிகத்தினுடைய வாழ்க்கையிலே மனைவியரத்துல உட்கார்ந்து 1000 பேச்சுக்கள் பேசலாம். அதுல சொன்னாங்க இல்லையா, ஒரு நல்ல சமைச்சாலும் கூட இன்னைக்கு நல்லா இருக்குமான்னு சொல்றது கூட நம்மகிட்ட இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அந்த வார்த்தை எப்படி இருக்கு. அது மாதிரி ஒரு கவளம் உணவை எடுத்து மேல கை வச்சு வாயில ஊட்டி விட்டீங்கன்னு வைங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து செய்யற பயம் பின்னால போயிடும், இது முன்னால வந்து. அதனாலதான் இன்னைக்கு கல்யாண வீட்டுல போன உடனே கல்யாண மாப்பிள்ளைக்கு பால் வைக்கிறாங்க. பிஸ்மில்லாஹ் எடுத்து மொத்தமா குடிச்சிடக்கூடாது. குடிச்சிடக்கூடாதுங்கிறது மாத்திரமல்ல, தாமதத்தை குடிக்க கூடாது. ஸல்லல்லாஹு வழிகாட்டுதல் என்னன்னா, அங்கே பால் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பாலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை துணைவியார் ஆயிஷா நாயகி இடத்துல குடிக்க சொன்னாங்க. சுல்லா குடிச்சிட்டு கொஞ்சம் மிச்ச பாலை கொடுத்துட்டா பரக்கத்துன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகிட்ட கொடுத்துட்டு, ஏமா மொத்தமா குடிச்சிடாது, எனக்கு கொஞ்சம் மிச்சத்தை தான் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி குடிக்க சொன்னார்கள். குடித்து மீதி பாலை வாங்கி தான் குடித்தார்கள். இந்த செய்தி நமக்கு சொல்றது ஆயிஷா நாயகி தான். பொம்பளை அதெல்லாம் ரொம்ப கவனிப்பாங்க. ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நான் எந்த இடத்தில் வாய் வைத்தேனோ அந்த இடத்தில் வாய் வைத்து நபிகள் நாயகம் குடித்தார்கள் அப்படிங்கிற செய்தியை. ஆண்களை பொறுத்தவரையில வீட்டுல நமக்கு ரெஸ்பெக்ட் இருக்குதா, மரியாதை இருக்குதா, இதை எதிர்பார்ப்பாங்க. நம்மளை மதிக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. பெண்களை பொறுத்தவரையில நம்ம மேல ஒரு அன்பா இருக்கிறாரா அதை பார்ப்பாங்க. 1000 விஷயங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் கூட நம்ம மேல பிரியமா இருக்கிறாரான்னு பார்ப்பாங்க. பெண்கள் அதை கூர்ந்து கவனிப்பாங்க. அதனால குடும்ப வாழ்க்கையிலே அந்த பிரியத்தை வெளிப்படுத்துவதற்கு, மேம்படுத்துவதற்கு வெற்றி பெற்ற கணவராய், குடும்ப தலைவராய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னா, கல்யாணம் முடிச்ச 2-3 நாளைக்கு மட்டும் வாயில ஊட்டுறதெல்லாம் இல்ல, நீங்கள் அதை செய்து பாருங்கள். ஆரம்பிச்சிடலாமா? பலமா வருது இன்ஷா அல்லாஹ். நான் சொல்லியிருக்கேன், முதல் நாள் போய் ஹதீஸை மட்டும் சொல்லுங்க. ஹதீஸ்ல இருக்குதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹதீஸை மட்டும் சொல்லுங்க. அடுத்த நாள் அதுக்கு பிறகு வேணும் விட்டு ஆரம்பிச்சிருங்க. இது செய்து பாருங்கள். நான் இதற்காக சொல்லல, அதற்கு நீங்கள் எல்லாம் செய்றீங்களா, அந்த கதை வேற கதை, தனியா என்ன சொல்லுவோம் அந்த விஷயத்தை. பெருமக்களே, வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையினுடைய வெற்றியின் நீங்கள் நுட்பத்தை விளக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு அந்த பேரறிஞர் சொல்கிறார். நடைமுறையிலே உள்ளது. ஒரு 8 வருஷத்துக்கு 8-9 வருஷம் இருக்கும். ஹஜ்ஜில் ஒரு தடவை 2 கத்தர்ல இருந்து ஹஜ்ஜிக்கு வந்த ஒரு ஃபேமிலி, இவங்க 2 பேரும் உட்கார்ந்து, ஹஜ்ரத் கொஞ்சம் உட்காருங்க, என்ன உட்கார சொன்னா, கணவன் மனைவி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மனைவி சொன்னாங்க, என்னுடைய ஹஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய கணவர் ரொம்ப தங்கமான ஆள், அது குடும்பத்தினுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்கிறதுல உன்னதமான ஆள், ரொம்ப நல்ல மனுஷன் அதுல. ஆனால் ஒரு 5 நிமிஷம் பக்கத்தில் உட்கார்ந்து பேச மாட்டேங்கிறாரு. உட்கார்ந்த உடனே என்னத்தையாவது வச்சுக்கிட்டு மேல கீழே உருட்டிக்கிட்டு இருக்கிறாரே தவிர என் முகத்தை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறார். அதை எதிர்பார்ப்பார்கள் பெண்கள் அதை எதிர்பார்ப்பார்கள். குடும்ப வாழ்க்கை சிறப்பதற்கு நீங்கள் 1000 தத்துவங்கள், 1000 விளக்க உரைகள், 1000 பயான்கள், பேச்சுக்கெல்லாம் பேசுவதை விட இந்த காரியம் இருக்கிறதே அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில், அடித்தளத்தில் பதிய வைத்துவிடும் என்று கிறிஸ்தவ பேரறிஞர் சொல்லிக்கார். இன்னொரு விஷயம் சொல்றார் அவர், நபிகள் நாயகத்தினுடைய 3வது ஹதீஸ், வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு அவர் சொன்ன 3வது ஹதீஸ். அவர் சொல்கிறார், நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையிலே பசித்தால் சாப்பிட வேண்டும், சாப்பிட்டால் ரொம்ப வயிறு முட்டை, மூக்கு முட்டை அப்படிலாம் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் காலியா வைக்கணும். ஓரளவு வயிற்றுல காலி வச்சு தண்ணீர் குடிப்பதற்கும் மூச்சு விடுவதற்கும் இடம் விட்டு வயிற்று கொஞ்சம் காலியாக்கவும் செய்யணும். அப்படி நீங்கள் சாப்பிட்டால் எல்லா விதமான நோயினுடைய பெரும் பகுதியை நீங்கள் நீக்கி வரலாம். பெரும் பகுதி நோய் இன்னைக்கு சாப்பிடாம கிடந்து மௌத்தா போனவங்களை விட சாப்பிட்டு போன கோஷம் நிறைய அதிகம். கபரிஸ்தான்ல எழுப்பி கேட்டா சொல்லுவாங்க, நீங்க ஏன் போனீங்க, நாங்க நிறைய சாப்பிட்டதுனால போனோம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சாப்பாடு குறைவினால் இறந்து போனவர்கள் என்பது குறைவுதான். அதனால அளவோட பசி வந்தால் சாப்பிட வேண்டும்,
சாப்பிட்டாலும் அளவோடு என்று இருக்குமானால் உடல் ஆரோக்கியத்தினுடைய அடித்தளம் என்று சொல்கிறார். நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில மதீனாவில் வெளிநாட்டிலிருந்து டாக்டர்கள் வந்திருந்தாங்க. டாக்டர் வந்தா நேரம்லாம் போட்டு போரெல்லாம் போட்டு உட்கார்ந்து ஒருத்தரும் போக காணோம். ஒருத்தர் அவங்கள்ட்ட போகவே காணோம். கடைசியா நபிகள் நாயகரே வந்துட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க மருத்துவம் பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம், ஆனா ஒருத்தர் எங்கள்கிட்ட வர்றதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இங்கே உள்ளவர்களுக்கு பெரும்பாலும் நோய் தாக்காது. காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் பசித்தால் சாப்பிடுவோம், சாப்பிட்டால் அளவோடு சாப்பிடுவோம். அதனால இந்த ஆரோக்கியத்தினுடைய கூறு, உடல் நலத்தினுடைய அடித்தளம் மனித வாழ்க்கை. சோறு இருந்தாதான் சித்திரம், சோறு இருந்தாதான் சித்திரம். அதனால இந்த உடல் ஆரோக்கியத்திற்கான அடிப்படை. எதுக்கு சொல்ல வருகிறேன்? வாழ்க்கையிலே இன்றைய உலகத்திலே வேறெடுக்கப்பட வேண்டிய இந்த வேற்றுமைகள், தீர்க்கப்பட வேண்டிய இந்த பிரச்சனைகள், உலகத்திலே துவேஷத்தை உண்டாக்குவதற்கு செய்யப்படக்கூடிய முயற்சிகளிலே நாம் வெற்றி பெற வேண்டுமானால் அதற்குண்டான ஒரு வழி உபகாரத்தன்மையோடு, மற்றவரிடத்தில் உபகாரத்தன்மையோடு. ஆஸ்திரேலியாவில் ஒரு கடற்கரையில அகமது என்ற ஒரு சகோதரர், ஒரு ஆண் மற்றவங்களை பார்த்து துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு இருந்தா இவர் பாஞ்சிட்டார். பாஞ்சி துப்பாக்கியால் சுட்டவரை பிடித்து துப்பாக்கி எடுத்து ஒரு வீசிட்டு யாரையும் அந்த சுடுவதிலிருந்து காப்பாற்றினார். அவர் யாரை சுடுறாருன்னா யூதர்கள் சுடுறாரு. நமக்கு வேண்டப்படாத ஆள்களை தானே சுடுறாருன்னு பார்த்துட்டு இருக்கல்ல. இஸ்லாமிய சகோதரர் பாய்ந்தார், அவரை பிடித்தார். அங்கே ஏராளமான பேர்கள் கொல்லப்படக்கூடிய நிலையிலிருந்து பாதுகாத்தார். இன்று உலகம் அவரை பாராட்டுகிறார். அமெரிக்காவினுடைய அதிபர் பாராட்டி இருக்கிறார். ஏன் கொடுங்கோலரான இஸ்ரேலிய பிரதமரை பாராட்டியிருக்கிறார். நெதன்யாஹு வாழ்த்து சொல்லி இருக்கிறார். நேற்றைய தினத்திலே ஆஸ்திரேலியாவிலே உள்ள சில பணக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய பணமுடிப்பை, இந்தியாவினுடைய பணத்தின் அளவின்படி கிட்டத்தட்ட 43 கோடி ரூபாய் அவருக்கு. அதை எதிர்பார்த்தெல்லாம் அவர் செய்யல. நாம் உபகாரமாக இருந்தால் ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், உபகாரத்திற்கு பதில் உபகாரம் தானே. அல்லாஹ் சொல்லுகிறார், உபகாரத்திற்கு பதில் உபகாரம் தானே. எனவே நாம் பிறரிடத்திலே உபகாரமாக, நல்ல நிலையிலே, அன்போடு, பரிவோடு, பாசத்தோடு, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நடந்து கொள்வதுதான் இந்த வேற்றுமைகளை எல்லாம் நீக்குவதற்கான, இந்த துவேஷங்களை எல்லாம் நீக்குவதற்கான வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான குணத்தை தான் மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகானவங்க. அவங்க அழக சொன்ன அவ்வளவு அழகு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு அழகானவர்கள். தோற்றத்தில் மாத்திரமல்ல, குணத்திலேயும் அழகானவர்கள். குணத்திலும் அழகானவர்கள். அதனால்தான் மக்காவிலே கொடும் தீமைகளை செய்த, அநியாயங்களை செய்த, உலகத்தில் ஒரு மனிதரை, ஒரு கூட்டத்தை பிடிக்கலன்னு என்ன செய்வாங்க? கேலி செய்வாங்க. அவங்கள ஊர் விளக்கில் செய்து வைப்பாங்க. உச்சகட்டமா உன்னுடைய ஆட்களை கொலை செய்வாங்க. இந்த தலைவர்களை கொலை செய்ய முயற்சி பண்ணுவாங்க. உலகத்தில் ஒரு சமூகம் பிடிக்கவில்லை என்று சொன்னால் என்னென்ன கொடுமைகள் எல்லாம் செய்வார்களோ எல்லா கொடுமைகளையும் செய்தவர்கள் மக்காவாசிகள். அந்த மக்கா ஊரை விட்டு வெளியேற்றிட்டாங்க நபிகள் நாயகத்தை. திருப்பி மக்காவின் வெற்றி வீரராய் வருகிறார்கள். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உங்களிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எல்லோரும் பயந்துட்டாங்க. நாம செய்த அநியாயத்துக்கு இந்த மனுஷன் என்ன செய்ய போறாரோ தெரியல. சில பேர் பயந்து ஊரை விட்டு ஓடிட்டாங்க. நாம அவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கிறோம். அவன் கூட்டத்தில் பல பேரை கொலை செய்திருக்கிறோம். அதனால நாம இந்த ஊர்ல இருந்தாலே சரி வராது, எப்படி நமக்கு கொலைதான், ஊரை விட்டு ஓடி போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அந்த ஊரிலே உள்ள மக்களிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? நாங்கள் கண்ணியமான ஒரு சகோதரராக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். சொன்னாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அகூல் லக்கும் கமா கால அஹி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், என் அருமை சகோதரர் தன்னை கிணற்றிலே தூக்கி கொண்டு போய் போட்டு கொலை செய்ய முயற்சி செய்தவர்களை எல்லாம் லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், யாரையும் நான் பழி வாங்க மாட்டேன், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் என்று என்னுடைய சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபியினுடைய அந்த தோழமையின் அடிப்படையில் சொன்ன அந்த சொல்லை நான் உங்களுக்கு சொல்கிறேன். லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், யாருக்கும் எந்த பழி வாங்குதலும் கிடையாது, இறைவன் உங்களை மன்னிக்கட்டும்.
மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதற்கான காரணம் அதுதான். எனவே உலகத்திலே இந்த வேற்றுமைகளை, துவேஷங்களை, மனக்கசப்புகளை உண்டாக்கக்கூடிய நிலையிலிருந்து சென்னையில வெள்ளம் வரும் பொழுது யூனுஸ்னு ஒரு சகோதரர் மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி சகோதர சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்மணி தனக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க? இந்த பகுதியில் நடந்தது தானே அது. கொல்லப்பட்டையில் வந்து நான் பூசி வைக்க முடியாது. இந்த பகுதியில் நடந்த நிகழ்வு தானே அது. தனக்கு பிறந்த ஒரு குழந்தைக்கு, பெண் குழந்தை பேர் வைக்கிறது சகோதர சமுதாயத்தவர்களுக்கு ஒரு நடைமுறை இருக்குது. இந்த பேர் எடுத்து வைக்க மாட்டாங்க. அதுலயும் பொம்பளை பிள்ளைக்கு போய் யூனிசன் பேர் வைப்பாங்களா? அந்த அம்மா அதெல்லாம் பார்க்கவில்லை. நான் காப்பாற்றப்படுவதற்கும் என் பிள்ளை உலகத்தில் ஆரோக்கியமாக வருவதற்கும் காரணமாக இருந்த ஒரு சகோதரர் யூனுஸ் என்ற சகோதரர். எனவே என் பிள்ளைக்கு பெண் பிள்ளையாக இருந்தாலும் அவர் பேர வைக்கிறேன்னு சொன்னாங்களா? உலகத்திலே இந்த வேற்றுமைகளை, துவேஷங்களை, இதையெல்லாம் வேறறுப்பதற்குண்டான வழிங்கிறது இஹ்சானிய வழி, உபகாரத்தின் வழி. அதுதான் வாழ்க்கையில வெற்றிக்குரிய வழி. நமக்கெல்லாம் தெரிந்த நிகழ்வு தான். ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். வேலூர்ல நாங்கள் ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு தடவை எங்களுடைய உஸ்தாத்மார்கள் சொன்னார்கள், நாளைக்கு நம்ம மதரசாவுக்கு ஒரு பெரிய அறிஞர் பெருமகனார் வருகிறார். சாதாரணமான ஆள் அல்ல அவர். யாருன்னு சொன்னா, நபிகள் நாயகத்தினுடைய திருநாவினால் ஈமானுக்கு சொந்தக்காரர் என்று சோபனம் சொல்லப்பட்டவர் வருகிறார் சொன்னாங்க. அந்த இடத்துல கவனமா கேளுங்க. உஸ்தாத்மார்கள் சொன்னார்கள், நாளைக்கு நம்முடைய மதரசாவிற்கு, பாக்கியாத்திற்கு ஒரு பெருமகனார் வருகிறார். யார் என்று சொன்னால், நபிகள் நாயகத்தினுடைய திருநாவினால் பரிசுத்தமான ஈமானுக்கு சொந்தக்காரர் என்று சோபனம் சொல்லப்பட்டவர். இப்புள்ள இவரை போய் சொல்லாதே இவர் ஈமானுக்கு சொந்தக்காரன் எப்படி சொன்னாங்க? எப்படி சொல்ல முடியும்? எங்களுக்கு விளங்கல்ல. ஆனால் அடுத்த நாள் வந்தார்கள். வந்த பிறகு அந்த வரலாற்றை படித்த பிறகுதான் அதனுடைய உண்மை என்னன்னு எங்களுக்கு விளங்கிச்சு. மக்கமா நகரத்திலிருந்து நபிகள் நாயகம் விரட்டப்படுகிறார்கள். அவர்கள் அங்கிருந்து விரட்டப்பட்ட நேரத்தில் தான் மக்காவிலே, காபாவிலே புனிதமான அந்த இறை இல்லத்தினுடைய சாவியை வைத்திருந்தவர் உஸ்மான் இப்னு தல்ஹா. உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், ஞாபகத்திற்காக சொல்கிறேன். அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா நம்ம உஸ்மான் இப்னு அஃபான் இல்லை, இது வேற உஸ்மான். அவரிடத்தில் தான் காபாவின் சாவி பொறுப்பு இருந்தது. நபிகள் நாயகம் போய் கேட்கிறார்கள், இந்த காபாவை கொஞ்சம் திறந்து விடுங்கள், நான் உள்ளே போய் 2 ரக்காத் தொழுகிறேன். எதிரி அல்லவா, மறுத்துட்டார். மறுத்து விட்டார். கெஞ்சி கேட்கிறார்கள், பணிந்து கேட்டார்கள், மறுத்து விட்டார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், உஸ்மான், ஒரு காலம் வரும், நீங்கள் நிற்கும் இடத்தில் நான் நிற்பேன், நான் நிற்கும் இடத்தில் நீங்கள் நிற்பீர்கள். சாவியை கேட்கும் நிலையில் நான் இருக்கிறேன், கொடுக்கும் பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு காலம் வரும், நீங்களும் என்னிடத்தில் சாவியை கேட்டு வருவீங்கன்னு சொன்னார். 13 ஆண்டு காலம் வரலாறு திரும்பியது. மக்கமா நகரத்தினுடைய வெற்றி வீரராய், அரபு நகரத்தின் அதிபதியாய், அந்த காபாவின் பொறுப்பாளராய் ஸல்லல்லாஹு வந்துவிட்டார் என்பதற்குண்டான அடையாளமா? வெற்றியில பெரிய வெடி போட்டுட்டு வரல, தலை குனிஞ்சு வந்தாங்க. உலகத்துல வெற்றியில தலை குனிஞ்சார் ஒரே தலைவர் அவங்க தான். பணிந்து வந்தார்கள். கருப்பு தலைப்பாகை அணிந்திருந்தார்கள். பணிந்து வந்தார்கள். காபாவுக்கு வந்தவுடன் என்றக்கா தொழுதார்கள். அந்த பணிந்து வந்த நேரத்தில் மக்காவினுடைய பொறுப்பும் அரபுலகத்தினுடைய ஆட்சியும் குறிப்பாக காபாவினுடைய பொறுப்பு வந்துருச்சுங்கிறது அடையாளமாக காபாவின் சாவி நபிகள் நாயகத்திற்கு ஒப்படைக்கப்படுகிறது. இந்த சாவியின் பொறுப்பை என்னிடத்தில் தாருங்கள் என்று கேட்டு ஒரு கூட்டம் இருக்கிறது. முஸ்லிம் சமூகமே நமக்கு வாழ்ந்து காட்டிய வள்ளல் நாயகத்தினுடைய வரலாறு நமக்கு முன்மாதிரி. கேட்கிறார்கள், என்னிடத்தில் தாருங்கள். இதற்கு அலில் தான் கேட்கிறார்கள், அப்பாஸில் தான் கேட்கிறார்கள், பல பேர் கேட்டு நிற்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நிற்கிறார் சாவியை 13 வருஷத்திற்கு முன்னால் கொடுக்க மறுத்த உஸ்மான் இப்னு தல்ஹா. இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு நினைச்சிருந்தா சாவிய தராத அவர் உஸ்மானை கண்டித்திருக்கலாம், அவரை தண்டித்திருக்கலாம், தண்டனைகள் கூட கொடுத்திருக்கலாம். ஆனால் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்து விடல்னு சொல்றாங்க இல்லையா? வெறும் வார்த்தைகளால் அல்ல, தனக்கு தொல்லை கொடுத்த அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் தான் சாவியை கொடுத்தார். உலகம் கேட்டுக்கொள்ளட்டும்,
எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? ஹாக்கி மிஃப்தாஹக யா உஸ்மான் காலிதத்தன் தாலிதத்தன். உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்களே, இந்த சாவியின் பொறுப்பை நான் உங்களிடத்தில் தருகிறேன். உங்களிடத்தில் மாத்திரமல்ல, உங்களிடத்தில் மாத்திரமல்ல, யுக முடிவு நாள் வரை உங்கள் பரம்பரை இடத்தில் தருகிறேன் சொன்னார். சுபஹானல்லாஹ் சொல்லுங்களேன், அது மட்டும் சொல்லுங்க. ஆச்சரியமான விஷயம் தானே இல்லையா? யாராவது சொல்லி முடியும், நாளைக்கு என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? இந்த சாவியை உங்களிடத்தில் மாத்திரமல்ல, யுக முடிவு நாள் வரை உங்கள் பரம்பரை இடத்தில் தருகிறேன் சுபஹானல்லாஹ் சொன்னார். பெருமக்களே, 3 செய்தி அதில் இருக்குது. உங்களுடைய சந்ததி அறுதுபடாது, தொடர்ந்து கொண்டே இருக்கும்னு அர்த்தம். அறுதுபடும் சந்ததி அல்ல, தொடரும் சந்ததி அது. 2வது ஈமானுள்ள சந்ததி. 3வது காபாவின் சாவியின் பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கும். சவுதி நாட்டினுடைய மன்னர் சல்மானாக இருந்தாலும், இன்று நிழல் மன்னராக இருக்கக்கூடிய முகமது பின் சல்மானாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் காபாவுக்கு உள்ள போகணுமானா அந்த பரம்பரை இடத்தில் வரக்கூடியவர்களிடத்தில் உள்ள சாவியை கொண்டு திறந்தால் உள்ள போகும். என்ன நபிகள் நாயகத்தினுடைய வாக்கு இருக்கிறது, உங்கள் பரம்பரை இடத்திலிருந்து யாராவது அந்த சாவியை பிடுங்கினால் உலகத்தில் அவன் அநியாயக்காரன் சொல்லியிருக்கிறான். அந்த பட்டத்தை வாங்குறதுக்கு யாரும் தயார் இல்லை. அந்த பரம்பரையிலே உள்ளவர்கள் வந்தார்கள். அதனாலதான் சொன்னாங்க, நபிகள் நாயகத்தினுடைய சோபனத்தை பெற்ற, ஈமானுடைய சோபனத்தை பெற்றவர் வருகிறார் என்று சொன்னார். அந்த ஒரு உபகாரம் காலங்களையும் கடந்து நிற்கிறதா இல்லையா? உலகத்தில் அதிசயமான வரலாறாக இருக்கிறதா இல்லையா? அதனால் நாமும் மற்றவர்களிடத்திலே நம்முடைய குணத்தால், புன்முறுவலால், பொருளாதாரத்தால், நல்ல பண்புகளால், உயர்ந்த பேச்சுவார்த்தைகளால், நளினமான பேச்சுக்களால், உயர்ந்த தன்மைகளால் மற்றவர்களுக்கு என்றும் உபகாரியாக நாம் இருக்கிறோம். அப்படி இருந்தால் எதிரிகளுடைய எந்த திட்டமும் எடுபடாது. அதற்குண்டான அப்படிப்பட்ட வேற்றுமைகள் எல்லாம் வேறெடுக்கப்படுவதற்குண்டான வழிங்கிறது உபகாரத்தினுடைய வழி. பக்கத்து வீட்டுக்காரர் என்னைக்கு உபகாரமா இருக்க, நம்மளை பற்றி அவர் சான்றிதழ் சொல்ல வேண்டும். நம்மளை பற்றி ஒரு ஆளை சான்றிதழ் கொடுக்கிறதுக்கு 3 அம்சங்கள் ஒண்ணு இருக்கணும். ஒரு ஆளை பத்தி குணம், இவர் நல்ல மனுஷங்க, என்ன நல்ல மனுஷன், பார்த்தவொடனே சிரிச்சாரு, அது மட்டுமா? நல்ல மனிதர் என்று ஒருவரை சான்றிதழ் கொடுக்க வேண்டுமானால் 3 காரியங்கள்ல ஒண்ணு இருக்கணும். அமர்தான் சொல்வார்கள். ஒண்ணு என்னன்னா, அவரோட பயணம் செய்து பார்த்திருக்கணும், தெரிஞ்சிடும், கூட்டு வெளுக்கணும். நம்ம ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லை, நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன். இவர் பெருமை அடிச்சா மற்றவங்களுக்கு தெரியும், ஆள்காரர் என்ன ரொம்ப இவர் கெத்த காட்டுறாரு, பெருமை அடிக்கிறாருன்னு தெரிஞ்சிடும். தன்னா நான் ரொம்ப பணிவானவன், இந்த பயன்லாம் எடுபடாது, தெரிஞ்சிடும். பயணம் அஸ்ஸஃபர் அல் கஷ்ஃப்னு சொல்லுவாங்க உஸ்தாத்மார்கள். நம்முடைய எல்லா குணங்களும் வெளிப்படுத்திடும். 2வது கடன் கொடுத்து பார்க்கணும். கடன் கொடுத்தா தெரிஞ்சிடும் அவர் எப்படி ஆளுங்கிறது தெரிஞ்சிடலாம். 3வது பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரர் தெரிஞ்சிடும். அதனால் நம்முடைய அண்டை வீட்டார், நம்மோடு பழகுபவர்கள், நம்முடைய தொடர்புள்ளவர்கள் எல்லோருக்கும் உளப்பூர்வமாக நன்மையை நாடுபவர்களாக நாம் இருக்கணும். இந்த விழாவின் செய்தியாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கலாமா? அதனால குணங்கள் 3 வகை இருக்கிறது. ஒன்னு ஹசன், கரீம், அதீம் சொல்வார். ஹசன் என்றா ஒரு ஆள் உபகாரம் செய்தார், பதிலுக்கு உபகாரம் செய்தார். ஏதாவது கெடுதல் செய்தா ஒரு அடி அடித்தார், நம்மளும் ஒரு அடி, அவ்வளவுதான். அதே அளவுக்கு இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா அது குணங்கள்ல ரொம்ப வட்டமானது. அதை விட உயர்ந்த குணம் எதுன்னு சொன்னா, ஒரு ஆள் உபகாரம் செய்யறார், பதிலுக்கு உபகாரம் செய்யறார். ஏதாவது கெடுதல் செய்யறார், மன்னிச்சர்றார், அது கரீம், அதுக்கு அடுத்த குணம். 3வது குணம், உபகாரம் செய்தால் சிறந்த பகரத்தை செய்வது என்பது மாத்திரமல்ல, அது ஏதாவது கெடுதல் செய்தால் அந்த கெடுதலையும் மன்னித்து நாம் உபகாரியாக வாழும். அதுதான் அதீம். நாயகத்தை பார்த்து குர்ஆனில் இறைவன் சொல்கிறான், இன்னக லஅலா குர்கின் அதீம், நாயகமே தாங்கள் அதீமான குணத்திற்கு, மற்றவர்கள் கெடுதல் செய்தாலும் அதை மன்னித்து அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய அந்த உயர்ந்த குணம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்கிறான். நாம் அவர்களுடைய வழிகாட்டுதலை, அவர்களுடைய உசுவத்தை, அவர்களுடைய உம்மத் என்ற ஒரு நிலையிலே பெருமை பேசுவது மாத்திரமல்ல, அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த உன்னதமான குணத்தின் வழியாக நாம் வாழ்ந்தால் சிறந்த துன்யா, சிறந்த தீன், சிறந்த ஆகிரத் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தல் புரிவானாக.
ஆமீன் சொல்லுன. அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தருவானாக. சங்கைக்குரிய உலமாக்கள் சமூகத்தை காலந்தா கால ரசூலுல்லா என்று அல்லாஹ் ரசூலுடைய அந்த வழிகாட்டுதலில் சமூகத்தை வழிநடத்துவதற்காக ஒரு விழா நடத்துறோம்னா அதுக்கு பின்னால் எவ்வளவு முயற்சிகள் இருக்கும், எவ்வளவு சிரமங்கள் இருக்குங்கிறது தெரியும். அதனால இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஏற்பாட்டை சங்கைக்குரிய உலமாக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு செய்திருக்கிறார்கள். நாம் என்றும் அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக மார்க்க விஷயங்களிலே உறுதுணையாளராக நாம் இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அல்லாஹ் இந்த கூட்டத்தை பூரணமாக கபூல் செய்திருவானாக. சொல்லப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடந்து உலகத்தில் வெற்றி பெற்ற நன்மக்களை அல்லாஹ் எல்லோரையும் கபூல் செய்திருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பதில் சொல்லிக்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரன் என்றாரே. நீண்ட நேரத்திலிருந்து பிரயாணப்பட்டு ஹஜ்ரத் அவர்கள் காலையில் கூட ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு தான் இங்கே நம்ம சிறப்பான முறையில் உரை நிகழ்த்தியிருக்கிறாங்க. ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அத்தனை பேர்களுக்கும் உதவி செய்வானாக. தமிழகத்தில் எங்களை போன்ற ஆளுங்களை வழிநடத்துகிற கணிதத்திற்குள் ஹஜ்ரத் பிறந்தை அவர்களுக்கு எங்களுடைய உலமாக்கள் சார்பாக நாம் முன்பு சொன்னதை போல முதலாவதாக நம்முடைய ஊருக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லா ஆர்ப்பாட்ட கடன்களிலும் ஹஜ்ரத் அவங்க நிற்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். அவர்களுக்கு எங்களுடைய உலமாக்கள் அறக்கட்டளை சார்பாக, எங்களுடைய ஜமாத்தாரின் சார்பாக, அனைத்து பள்ளியினுடைய நிர்வாக மக்களின் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைமை காலத்துக்கு வந்துட்டாங்க. வயது ரொம்ப முதிர்ந்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். கொஞ்சம் டயர்டா இருக்கிறாங்க, அதுக்கு உள்ள இருக்கிறாங்க. எல்லாத்தையும் இன்ஷால்லா நேரவே பார்க்கலாம், யாரும் உள்ள போக வேண்டியதில்லை. அடுத்தபடியாக உங்களுக்கு பேர் சொன்னாங்க, வரேன் நான் உங்களுக்கு பேர் சொன்னாங்க.